ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டில் இருந்து தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. தங்கச்சிக்கு வந்து பெரிய மீன் வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெட்டி பீஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, அதை வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிளவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நானும் ஒருக்கா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு என்னென்னா, இது வந்து பீஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால எப்படி குழம்பு வைக்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பீஸ் உள்ள இவ்வளோ பெரிய மீன்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்ல. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தக்காளி, மிளகா வந்து கட் பண்ணிவிட்டு மிளகு அப்போவே அரைச்சி வச்சுட்டு எல்லாம் சேர்த்து கையால் வந்து நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுறணும். நம்ம வந்து மிளவ வந்து எப்போதுமே இந்த மீன் குழம்புக்கு மட்டும் எப்போதுமே மிளவ வந்து நம்ம கையால் நல்லா கரைச்சி விட்டோம்னா, சிலவங்களுக்கு வந்து இந்த கை ராசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கை பக்குவம் வந்து சொல்லுவாங்க. அந்த கை பக்குவம் சில பேருக்கு அந்த சமையல் கை பக்குவம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் எது வச்சாலுமே கையால் தான் ரொம்ப மிளவெல்லாம் கையால் தான் நல்லா மசிச்சு விடுவாங்க. நம்ம வந்து எப்போதுமே வந்து கையால் கரைச்சி வச்சோம்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சில பேருடைய கை பக்குவம் அது. இது வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் வேறு எந்த குழம்பு வச்சாலும் எப்படின்னு தெரில. ஆனால் நான் வந்து மீன் குழம்புக்கு மட்டும் எப்போதுமே வந்து என்னென்னா, நல்ல கையால் வந்து மிளவ வந்து கரைச்சி விட்டுருவேன். என்னுடைய கை வந்து அந்தளவுக்கு அதுக்கு பக்குவம்ன்ட்டு நான் சொல்ல வரல. சும்மா ட்ரை பண்ணலாமே, அப்படியாச்சும் என் கை வந்து பக்குவமாகட்டும் சமையலுக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் தேவைக்கு வந்து கொஞ்சமாக புளியும் கரைச்சி விட்டு சேர்த்தாச்சு. மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் பக்கத்துலேயே சாதத்துக்கு வச்சுட்டேன். குழம்பும் வச்சாச்சு. நீங்கள் இன்றைக்கி எப்படி சமையல்